ஹலோ மக்களே, கீரை வந்து நல்லா நிறைய பறந்து போயிட்டு எல்லாத்தையும் கீரையெல்லாம் பிடுங்கி அங்கே இங்கே யாரும் கேட்குறவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். இந்த பாருங்க எவ்வளோ பிடிங்கி வண்டி போயிட்டு இங்கேயும் தெளிக்கலை, தப்பு தான் நல்லா மண்டிட்டு இன்னும் காடாயிட்டு அதுக்கு தான் பிடுங்கி அட்டாச்சு கொடுத்துருவோம். இதை விட்டுட்டோன்னா அந்த விதை கொட்டி கொல்லை ஃபுல்லாக இதாகிடும். என் உயரத்துக்கு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி இதை விட்டு வைக்க விடாது, பிடுங்கிடணும். இது பச்சை விதை. சரி, இந்த பாருங்க வாழை போட்டேன், என்னன்னு தெரில இப்படி இருக்குது. முளைக்கும் என்னன்னு தெரில, பார்ப்போம் முளைக்குதான் என்னன்னு. இதெல்லாமே நான் இதெல்லாம் பாதி பிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே கழிச்சு விட போகிறேன். கழிச்சு விட்டு ஏன்னா நம்ம மழை டைம் நல்லா மண்டிக்கும், கழிச்சு விட்டுற போகிறோம். இதை வந்து எங்கள் ராயாசில் செக்யூரிட்டிங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு கட்டாக போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இங்கே வேணுமான்னு கேட்பேன். வேணும்னா கொடுப்பேன், இல்லாட்டி அங்கே கொண்டா கொடுத்துருவேன். இது பச்சளி, இது குத்து பசலின்னு தான் சொல்லுவாங்க. குத்து பச்சளி இந்த வருங்க இதை முட்டை பறிச்சிருக்கு, அப்படியே இதோடைய பறிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்துகிட்டு போய் நாளைக்கு கூட்டு வைப்போம். இந்த கீரையெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோம் மக்களே, எல்லாம் பூச்சியாக இருக்குது பாருங்க. அதனால் வாங்குவாங்களா என்னன்னு தெரில. அது தூக்கியே எரிஞ்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். தூக்கி போடுவோம். இந்த மூளையில் போட்டால் கூட உரம்தான் மக்களே, இந்த மூளையில் போட்டு விட்ருவோம். ஆனால் வாங்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் பூச்சியாக இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ க்ளீனாக ஆயிட்டு. ஒரு செடியோட விதை. சரி, திரும்பிங்க இந்த பூச்செடியை வெட்டிட்டேன் மக்களே. நந்தியா விட்ட பூச்செடியை வெட்டிட்டான். அந்த ஒரு செடி இருக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ மம்புட்டியை தான் எங்கே ஒளிய வைக்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கிடுக்கல. வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, பாய்.